ஹாய் டைட்டன்ஸ், ஏற்கனவே கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இஃப் எல்ஸ் கண்டிஷன் பற்றிலாம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவில். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதை நம்ம டீட்டெயிலாக கோட் பண்ணி கற்றுக்கலாம். இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம கோட் பண்ணி கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு ஜாவா கிளாஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து இஃப் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிட்டேன். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உள்ளே போனதுக்கப்புறமா பிஎஸ்விஎம் கொடுத்து என்ட்ரு பண்ணிங்கனாலே இன்டெலிஜியில் உங்களுக்கு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எல்லாமே வந்துடும். இப்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் இன்டீஜர் டேட்டா டைப்பில். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு 10ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போது இஃப் கண்டிஷன் வந்து பேசிக்காக என்ன செய்யும்னா, நீங்கள் இஃப் அப்படின்னு ஒரு இதை கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன கண்டிஷன் போடுறீங்களோ அந்த கண்டிஷன் சப்போஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த லூப்குள்ளே போகும். இப்போது நான் இஃப் நம்பர் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துட்டேன். நம்ம போன வீடியோலேயே இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருப்போம். தட் அது நம்பர் வேரியபிளில் இருக்கிற வேல்யூவையும் நம்ம அதுக்கு கொடுக்குற வேல்யூவையும் கம்பேர் பண்ணோம். இப்போது 10னா நம்ம வந்து என்ன பிரிண்ட் பண்ண சொல்ல போகிறோன்னா த நம்பர் இஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ வந்து த நம்பர் இஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போது இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா அவுட்புட் என்ன வரும்? நம்ம ஏற்கனவே வந்து இன்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டோம்ல. ஸோ அவுட்புட்டில் வந்து அந்த கம்பேர் பண்ணது வந்து கரெக்ட் ட்ரூ. ஸோ வந்து உள்ள லூப்குள்ளே போயிட்டு த நம்பர் இஸ் 10 அப்படின்றது ரன் ஆகி அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ என்னென்னா இஃப் கண்டிஷனில் வந்து நம்பர் 10ஆக இருந்தால் இந்த அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அது ட்ரூவாக இருக்கப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ சப்போஸ் அது ட்ரூவாக இல்லைன்னா நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் எல்ஸ் பிளாக்குள்ளே கொடுப்போம். அதுக்காக நீங்கள் எல்ஸ்ன்னு எழுதிக்கிட்டு ஒரு கர்லி பிரேசஸ், இஃப்க்கு எப்படி கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து த நம்பர் இஸ் நாட் 10 அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ தி நம்பர் இஸ் நாட் 10 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பழைய அவுட்புட் தான் வரும் உங்களுக்கு. த நம்பர் இஸ் 10ன்னு தான் வரும். ஏன்னா ஏற்கனவே நம்ம டாப்பில் வந்து 10ன்ற வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி அது தான் வரும். இப்போ சப்போஸ் அந்த 10ன்ற வேல்யூ அழிச்சிட்டு நான் 25 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது இஃப் பிளாக்ல நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. த நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 10 விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால இஃப் பிளாக்ல உள்ளது எதுவுமே ரன் ஆகாமல் அதுக்கு கீழே உள்ள எல்ஸ் பிளாக்ல என்ன இருக்கோ அது வந்து ரன் ஆகுது. இப்போ எப்படி இஃப்பில் ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ்ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்தோமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே நம்மளால் இன்னொரு இஃப் கண்டிஷனும் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டில் உள்ள இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் அது வந்து இந்த செகண்டில் உள்ள இஃப் கண்டிஷனை ரன் பண்ணும். இதுதான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே இன்னொரு இஃப் கண்டிஷன் ஓப்பன் பண்ணி நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 5 செக் பண்ணுறேன். ஸோ நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 5ன்ற கண்டிஷன் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கிறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 5 தானே செக் பண்ணுறோம். ஸோ த நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்கிற கோடை வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா அவுட்புட்டில் வந்து ஆக்சுவலி எதுவுமே வராது. ஏன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, டாப்பில் உள்ள இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த நெஸ்டட் இஃப்ல உள்ள அடுத்தது ரன் ஆகும்னு. ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எதுவுமே வரல இல்லையா. இப்போ நம்ம இதை வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா த நம்பர் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றத ஃபஸ்ட்டே செக் பண்ணியிருக்கோம். நம்ம 25 கொடுத்த நம்பர் வந்து ஈக்குவல் டு 10 கிடையாது இல்லையா. ஸோ த நம்பர் வந்து 25 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 10. அதனால ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்னு ப்ரூவ் ஆயிரும். இஃப் கண்டிஷன் வந்து தப்பாயிரும். அப்போ எப்படி ரன் ஆகும்? இப்போ நான் 10ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன்னா த நம்பர் இஸ் 10ன்னு வருது. அதுக்கப்புறமா த நம்பர் இஸ் ஆல்சோ கிரேட்டர் தேன் 5ன்றதுமே கீழே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அதுக்குள்ளே உள்ள நெஸ்டட் இஃப்ல உள்ள அடுத்த இஃப் கண்டிஷன் வந்து ரன் ஆகும். இப்போ நம்ம படித்த இஃப் கண்டிஷன்ஸை ஒரு கொஸ்டின் யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைப்ரரி பாரோயிங் சிஸ்டம் வந்து கோட் பண்ண போகிறோம். இந்த லைப்ரரி பாரோயிங் சிஸ்டமில் நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் வந்து யூசர்ஸ்க்கு அவங்க வந்து புக்ஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணி சொல்ல போது பேஸ்ட் ஆன் அவங்க வந்து ஏற்கனவே மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்களா இல்லையான்றதை செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ புக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 ரிக்குயர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணணும். இப்போ வந்து மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஏற்கனவே ஒரு மெம்பர்னு அர்த்தம். அந்த மாதிரி 0 அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க வந்து ஏற்கனவே மெம்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் செகண்ட் ரிக்வயர்மெண்ட் என்னென்னா பாரோயிங் லிமிட் வந்து செக் பண்ணணும். இந்த பர்டிகுலர் லைப்ரரியில் வந்து ஒருத்தவங்க 5 புக்ஸ் தான் எடுக்க முடியும்.
ஸோ வந்து 5 புக்ஸை விட கம்மியாக எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இன்னொரு புக்கை வந்து பாரோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அது மாதிரி 5 புக்ஸை விட அதிகமாக ஏற்கனவே எடுத்துட்டாங்க, இல்லாட்டினா 5 புக்ஸ் எடுத்துட்டா கூட அவங்க வந்து தே ஹேவ் ரீச் த பாரோயிங் லிமிட் அப்படின்ற மாதிரி சொல்லிடணும். இதில் உள்ள தேர்ட் ரிக்வயர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் மெம்பர் ஹேண்டலிங். அதாவது வந்து ஒருத்தவங்க புக் எடுக்கணும்னா அவங்க ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். அவங்க வந்து லைப்ரரி மெம்பர் ஆனால் தான் புக் எடுக்க முடியுன்ற மாதிரி. அதுக்கு நம்ம வந்து 1-0 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ 1ன்னு அவங்க கொடுத்தாங்கன்னா இட் இஸ் லைக் எஸ் மாதிரி, 0ன்னு கொடுத்தா நோ மாதிரி. ஓகேவா? ஸோ யாராச்சும் வந்து 1 சூஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து லைப்ரரியை விசிட் பண்ணி மெம்பர்ஷிப் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணிடணும். இதுதான் நம்ம இப்போ ஜாவா கோடில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த பர்ட்டிகுலர் கோடை போடும்போதே அப்படியே நம்ம ஜாவாவில் எப்படி யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுன்னு கற்றுக்கலாம். ஜாவாவில் வந்து யூசர் இன்புட் வாங்குறதுக்காக ஸ்கேனர்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணணும். அந்த பர்ட்டிகுலர் கிளாஸை ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ் வந்து இம்போர்ட் ஆயிரும். இந்த ஸ்கேனர் கிளாஸ்க்கு நம்ம அடுத்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஸ்கேனர்னு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் நேம்னாலும் கொடுக்கலாம். நான் ஸ்கேனர் நேம் கொடுத்துக்கிறேன். நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுக்கணும். இதுதான் ஆக்சுவலி ஜாவாவில் வந்து நம்ம இன்புட் வாங்குறதுக்காக ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபார்மேட். கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம், அப்புறமா இன்னுமே கிளியராக பார்க்கலாம். இப்போ இன்புட் மட்டும் வாங்குறது அப்படின்னு படிச்சுக்கலாம். இப்போ வந்து யூசருக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்டை பார்த்து தான் அவங்க நம்மளுக்கு இன்புட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அவங்க மெம்பராக இல்லையான்னு கேட்க போகிறோம். அதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் கொடுத்துட்டு அவங்க மெம்பராக இல்லையான்றதை நம்ம கேட்டுடலாம். ஸோ என்டர் மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் வந்து 1 மெம்பர், 0 நாட் அ மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதை பார்த்துட்டு யூசர் வந்து கரெக்டாக ஒரு இன்புட் கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்க இன்புட்டை வச்சு அடுத்த லைனுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இன்புட்டை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் தான் வாங்க போகிறோம் கரெக்டாக. அந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து இன்டீஜர் டேட்டா டைப். நம்ம 1-0 சொல்லிட்டு தான் வாங்க போகிறோம். ஸோ இன்ட் மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேமை போட்டுக்கிறேன். ஸோ ஸ்கேனர் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா டாட் நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு போடணும். ஏன்னா நம்ம வந்து இன்டீஜர் தானே யூஸ் பண்ணுறோம். இன்டீஜரில் தான் நம்மளோட இன்புட் வந்து இருக்க போகுது. ஸோ ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்டீஜர் இன்புட் வந்து வாங்கிக்கலாம் நம்ம ஜாவாவில். இப்போ வந்து நம்ம 1-0 அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அவங்க எவ்வளோ புக்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை பார்த்துக்கணும். அப்படி தான் நம்ம வந்து கோட் வந்து பண்ண போகிறோம்ல. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு சொல்லிட்டு திருப்பியும் கொடுத்துட்டு நான் வந்து இன்னொரு இன்புட் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கணும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பர் ஆஃப் புக்ஸ் பாரோட வந்து நான் வாங்க போகிறேன். அதுக்கு வந்து நான் என்ன கேட்டுக்கிறேன்னா என்டர் த நம்பர் ஆஃப் புக்ஸ் யூ ஹேவ் பாரோட் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். த நம்பர் ஆஃப் புக்ஸ் பாரோட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியாச்சா? டைப் பண்ணதுக்கப்புறமா இப்போ கீழே வந்து இதுக்கு ஒரு இன்ட் டேட்டா டைப்பில் நான் வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளில் தான் நம்ம அவங்க எவ்வளோ புக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்ற இன்புட்டை வந்து வாங்கிக்க போகிறோம். அதுக்காக இன்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டேட்டா டைப் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டேட்டா டைப் நேம் போட்டதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம வந்து புக்ஸ் பாரோட் அப்படின்ற மாதிரி, இல்லாட்டினா நான் வந்து பாரோட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இதுதான் என்னோடய வேரியபிள் நேமு. அப்படின்னு போட்டுட்டு ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் இன்ட்டே கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டீஜரில் தான் இன்புட் வந்து வரப்போகுது இல்லையா? 1 2 3 அப்படின்ற மாதிரி இன்டீஜர் டேட்டா டைப்பில் தான் அவங்க வந்து இன்புட்டை தரப்போகிறாங்க. ஸோ ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து செக் பண்ணணும். என்னென்னு செக் பண்ணணும்னா ஃபஸ்ட் அவங்க மெம்பராக இல்லையான்றதை செக் பண்ணணும். அதுக்கப்புறமா புக்ஸ் பாரோட் எவ்வளோன்றதை செக் பண்ணணும். இப்போ தான் நம்மளோட இஃப் கண்டிஷன் வந்து இந்த கோட்குள்ளேயே வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இஃப்னு போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 1னா மெம்பர், 0னா நான் மெம்பர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ்ன்ற வேரியபிள் நேம் கொடுத்துட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அது ஈக்குவல் டு 1 அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணுறதுக்காக ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இது 1 இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்றத நான் போட போகிறேன். 1 இருந்தால் நம்ம ஆக்சுவலி அவங்க வந்து எவ்வளோ புக்ஸ் வாங்கியிருக்காங்கன்றதை அடுத்து செக் பண்ணுவோம்ல. ஸோ அவங்க வந்து நம்ம கொஸ்டின் படி பாரோட் புக்ஸ் வந்து 5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இன்னொரு புக் எடுக்கலாம். அப்படி வந்து அது 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களால இன்னொரு புக் எடுக்க முடியாது. அண்ட் 5 விட ஈக்குவலாக இருந்தாலுமே எடுக்க முடியாது. இதுக்காக தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நெஸ்டட் இஃப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப்குள்ளேயே ஒரு இஃப். ஸோ ஃபஸ்ட் வந்து மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸு 1 இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட இஃப் பாரோட் புக்ஸ் இஸ் லெஸ் தேன் 5 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். இப்போ இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யூ கேன் பாரோ அனதர் புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துட்றேன்.
கொடுத்துட்டு நம்மளோட இந்த செகண்ட் இஃப் கண்டிஷன் இருக்குது இல்லையா, 5 விட கம்மியாக இருந்துச்சுன்னா தே கேன் borrow another புக். இதே 5 விட ஈக்குவலாகவோ அதிகமாகவோ இருந்துச்சுன்னா அவங்க வந்து இன்னொரு புக் வாங்க முடியாது. அப்போது இந்த இஃப்க்கு நேராக நம்ம வந்து எல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ தட் இந்த இஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா எல்ஸ் பிளாக்குள்ளே போகும். ஸோ எல்ஸில் வந்து நான் என்ன போட்டுக்கிறேன்னா system.out.println போட்டுட்டு உள்ளே வந்து யூ ஹேவ் ரீச்டு த borrowing லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ தட் வந்து யூசரால் இன்னொரு புக்கை வந்து borrow பண்ணிக்க முடியாது. ஸோ யூ ஹாவ் ரீச்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் த borrowing லிமிட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட கொஸ்டினுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ யூ ஹேவ் ரீச் த borrowing லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இப்போது இது வரைக்கும் பண்ணியிருக்கோம்ல, இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறப்போ நம்மளோட கோட் வந்து நம்மளோட ஃபஸ்ட் இஃப் பிளாக் இருக்குல்ல, மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ், அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகும். அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு, லைக் மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த இன்புட் பிரகாரம் borrowed புக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும். borrowed புக்ஸும் லெஸ் தேன் 5னா அந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி அதுக்குள்ளே உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். சப்போஸ் அது தப்புனா அதுக்கு அடுத்து உள்ள எல் ஸ்டேட்மெண்ட் கிட்ட போயிடும். ஸோ இதை நான் வந்து ரன் கொடுத்தாச்சு. ரன் கொடுத்துட்டு நம்ம வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். நம்ம யூசர் இன்புட் கேட்டிருக்கோம் இல்லையா, ஸோ என்டர் த மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ்னு கேட்குது. நான் 1ன்னு கொடுத்துட்டேன். நம்பர் ஆஃப் புக்ஸ் borrowedல நான் ஃபஸ்ட் வந்து 4ன்னு கொடுக்குறேன். இப்போ 4ன்றது பார்த்தீங்கன்னா 5 விட லெஸ் தானே, ஸோ யூ கேன் borrow another புக்குன்னு வருது. ஃபஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட் இஃப் கண்டிஷனுக்கு வந்திருக்கும். அது 1ன்னு கொடுத்ததுனால சாட்டிஸ்ஃபை ஆகி செகண்ட் இஃப் கண்டிஷனுக்கு போய் அந்த செகண்ட் இஃப் கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். ஏன்னா 4 இஸ் லெஸ் தேன் 5ல். ஸோ அதனால யூ கேன் borrow another புக்குன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி ரன் பண்ணிவிட்டு வேறு ஒரு இன்புட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ மெம்பரான்னு கேட்குது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறமா வந்து என்னோடய நம்பர் ஆஃப் புக்ஸ் borrowed வந்து 5 விட அதிகமாக இன்னொரு நம்பர் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 6ன்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் ரீச்டு த borrowing லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கோடை திருப்பியும் ரன் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸில் நான் 1ன்னு கொடுத்துட்றேன் அண்ட் புக்ஸ் borrowedல வந்து 5ன்னு கொடுத்தாச்சு. இப்போயுமே வந்து யூ ஹேவ் ரீச்ட் யுவர் borrowing லிமிட்னு தான் வரும். ஏன்னா நம்மளோட செகண்ட் இஃப் கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா borrowed புக்ஸ் வந்து 5 விட கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அந்த இஃப் பிளாக்குள்ளேயே நம்மளோட ப்ரோக்ராம் வந்து போகும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இஃப் பிளாக் இருக்குல்ல, அதுக்கு எல்ஸ் பிளாக்கே போடலைல்ல. ஸோ நம்ம மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ் 1 இருந்தால் என்ன பண்ணணும்னு போட்டாச்சு. அப்படி 1 இல்லை, அவங்க மெம்பர் இல்லைனா என்ன பண்ணணுன்றதை நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அதை இப்போ கொடுத்துடலாம். அதுக்காக எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க போகிறோம். ஸோ system.out.println கொடுத்துட்டு யூ நீட் டு ரெஜிஸ்டர் யோர் செல்ஃப் அஸ் அ மெம்பர் டு borrow புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். நம்ம கொஸ்டினில் வந்து அப்படி தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. அண்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல இன்டென்டேஷன் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் அந்த இஃப் கொடுத்துருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட் இஃப், அதுக்கு கீழே தான் வந்து செகண்ட் இஃப் கண்டிஷனுமே கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதே இன்டென்டேஷனில் தான் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு இன்டென்டேஷன் விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே தான் நம்ம வந்து செகண்ட் இஃப் கண்டிஷனை கொடுத்துருப்போம். ஸோ அதெல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து பண்ணணும். அண்ட் நான் இப்போ வந்து என்னுடைய டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா ஆக்சுவலி நம்ம கொஸ்டினில் வந்து இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தாங்க. தட் அவங்க வந்து மெம்பர் ஆகணும்னு விருப்பப்படுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு ஒரு 1 இல்லாட்டினா 0 அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குமே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு டூ யூ வாண்ட் டு பிகம் அ மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் யூசர்கிட்ட. ஸோ டூ யூ வாண்ட் டு பிகம் அ மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். இதுலேயுமே வந்து நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணோம் தட் 1 ஃபார் அ மெம்பர் அண்ட் 0 ஃபார் அவங்களுக்கு வந்து மெம்பர் வேண்டாம் அப்படின்னா வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண சொல்லிடலாம். ஓகேவா, 1 ஃபார் எஸ் அண்ட் 0 ஃபார் நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் இன்னொரு இன்டீஜர் வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த இன்டீஜர் வேரியபிளில் தான் நான் வந்து யூசர்கிட்ட அவங்க வந்து மெம்பர் ஆகணும்னு விருப்பப்படுறாங்களா இல்லையா அப்படின்ற வந்து இன்புட் வந்து நான் வாங்க போகிறேன். அந்த இன்புட் வந்து நம்மளுக்கு வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பில் தான் இருக்க போகுது, கரெக்டாக. ஸோ இன்ட்டுன்னு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்க மெம்பர் ஆகணுமா அப்படின்னு கேட்க போகிறோம். அதுக்கு ஒரு ரெலவெண்ட்டான ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும்னா நம்ம வந்து வாண்ட்ஸ் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ வாண்ட்ஸ் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கேனர் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் நேம் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்கேனர் டாட் நெக்ஸ்டின்ட்டுன்னு போடணும். ஏன்னா இது ஒரு இன்டீஜர் டேட்டா டைப், அதனால ஸ்கேனர் டாட் நெக்ஸ்டின்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இது கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட யூசர் வந்து 1 ஆர் 0ன்றதை என்ட்ரு பண்ணுறதை பொறுத்துட்டு நம்ம வந்து அடுத்த இஃப் கண்டிஷன் போடணும். இந்த இஃப் கண்டிஷனுக்கு வந்து எல்ஸ் பிளாக்கே தேவையில்லை. இது வந்து வெறும் இஃப் கண்டிஷன். நம்ம வந்து வெறும் இஃப் கண்டிஷன் கூட போடலான்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. ஸோ இஃப் வாண்ட்ஸ் மெம்பர்ஷிப் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் வந்து நம்ம போட்டு கம்பேர் பண்ணுறோம். வாண்ட்ஸ் மெம்பர்ஷிப்பில் அவங்க கொடுக்குற வேல்யூவும் 1ம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா system.out.println அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து
வந்து லைப்ரரியை காண்டாக்ட் பண்ணணுன்றது நம்மளுடைய கேஸ் இல்லையா, அவங்க கொடுத்துருந்த 3rd ரிக்வயர்மெண்ட்டில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ வந்து காண்டாக்ட் த லைப்ரரி டு பிகம் அ மெம்பர் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆக்சுவலி நம்மளோட கோடை வந்து பியூட்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கிரேட்னு போடுறது, அங்கங்கே ப்ராப்பரான ஸ்பேஸிங்லாம் விடுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கோட் வந்து ஃபைனலாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கிரேட், ப்ளீஸ் விசிட் த லைப்ரரி டு பிகம் அ மெம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு அழகாக ஒரு ஸ்பேஸையும் கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேனர் டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேனர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணோம்ல, அந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்டை வந்து நான் வந்து க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போது நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கோட் வந்து பில்ட் ஆகிட்டுருக்கு. பில்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டான யூசர் இன்புட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு என்னென்ன அவுட்புட் வருது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அண்ட் எதுக்கு வருது அப்படின்றதையும் அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அது என்கிட்ட மெம்பரான்னு கேட்குதில்ல, அந்த இடத்துல நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நம்பர் ஆஃப் புக்ஸ் பாரோட்லேயுமே 0 அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து யூ நீட் டு ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் டு பிகம் அ மெம்பர் டு பை புக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. அண்ட் மெம்பர்ஷிப் வேணுமான்றதில் நான் வந்து 1 கொடுக்குறேன். ஸோ கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக கொடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதெல்லாம் எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட்டு உள்ள இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு கோட் வந்து போயிருக்கும். அதுவே வந்து தப்பு அப்படின்றதுனால அதுக்கு அடுத்து உள்ளது எதுவுமே போயிருக்கவே செய்யாது. டைரெக்டாக அந்த எல்ஸ் பிளாக்குள்ளே வந்திருக்கும். அந்த எல்ஸ் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து யூ நீட் டு பிகம் அ மெம்பர் டு பை புக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம்ல, அதனால அது கீழே உள்ளது எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு நமக்கு. இப்போது இன்னொரு வாட்டி ரன் பண்ணிவிட்டு அது வந்து மெம்பரான்னு கேட்குதுல, அந்த இடத்துல நான் மறுபடியும் 0ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் நம்பர் ஆஃப் புக்ஸ் பாரோட்லேயுமே 0ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் கடைசியாக வந்து மெம்பர் ஆகணுமான்னு கேட்குறதுலையுமே 0 கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கப்புறமா எந்த ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கலல்ல, ஸோ அதனால அதுக்கப்புறமா எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகலை. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக ஆட் பண்ண எல்ஸ் பிளாக்கும் அண்ட் அதுக்கு கீழே நம்ம வெறும் இஃப் பிளாக் மட்டும் கொடுத்தோம்ல, அது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி வேறு ப்ராப்ளமும் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அவுட்புட் வருது, ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், பை.